வருண், நீங்க என்ன பண்ற? உன் தங்கச்சி கிட்ட கேளு நான் இங்க என்ன பண்றேன். சொல்லு நித்யா, நான் இங்க என்ன பண்றேன். நீ என்னை பத்தி யோசிக்க மாட்டேன். நான் கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டு வர முடியாது, ஒரு மண்ணும் இல்ல, நான் எப்படி உன்னை நம்புறது? இதெல்லாம் தானே நீ என்கிட்ட மனப்பால சொன்ன. நீ என்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு புரிஞ்சிச்சு. போயிடலாம் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன். ஆமா, நீ ஏன் வந்த நித்யா? நேத்து ஏன் வந்த? சாரி வருண். சாரி சாரி ஆக்சுவலி நான் தான் சாரி சொல்லணும். யாருக்கு தெரியுமா? ராதிகா, அவங்க அப்பா அம்மா. இனிமே என் வாழ்க்கையில நீ இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த நித்யா. ஆனா நீ வந்த ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துடணும்னு தோணுச்சு. அதுக்காக ஐ ஹேட் யூ. யார் நீ? அங்கிள், உங்க பொண்ணை பார்க்க வந்தேன். இந்த பொண்ணு கிடையாது, நித்யா. நித்யா? நித்யா? ஹாய், ஐம் வருண். வருண் கிருஷ்ணன். இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? யார்? அங்கிள், நாங்க 2 பேரும் ஸ்கூல் இல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவ ஸ்கூலுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கார்ல வந்துட்டு இருந்தா. நீங்க அதை ட்ராப் பண்றீங்க. அவ வந்ததே எனக்காக. 10th வரைக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எங்க அப்பாவுக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு வச்சுட்டு அவ போற ஸ்கூலுக்கே போய் சேர்ந்தேன். அவ கூட படிக்கணும்னு, அவளுக்காக. இப்போ ரீசெண்டா 1.5 லட்சம் இன்சென்டிவ் இருக்கிற சேலரியை விட்டுட்டு அவளை தேடி மணப்பாலிக்கு போனேன். கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. இன்னைக்கு 6 மணிக்கு எனக்கு கல்யாணம். 5:30 மணிக்கு இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த உலகத்துல உங்க பொண்ணை லவ் பண்ற அளவுக்கு என்னால வேற எந்த பொண்ணும் லவ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஐம் வெரி சாரி. நான் எதுக்கு போக கூடாது? நான் போறேன். நான் எதுக்கு வந்தேன்னு கூட தெரியாது. எதுக்கு வந்தேன்னு தெரியாதா? தெரியாது. ஆமா, நீ என்ன சொன்ன நித்யா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், ராதிகாவை பார்க்கணும். I love you வருண். இப்போ ஏன் நித்யா? இப்போ ஏன்? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே I love you. I love you. நித்யா, எப்பவுமே எப்போதுமே என்னன்னு தெரியுமா? என்ன ஆனாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சண்டை வந்தாலும், என்ன ஈகோவும் இல்லாம எவ்வளவு அழுதாலும் கடைசி வரைக்கும் எப்பவுமே என்ன ஆனாலும் I love you வருண். எல்லாமே ஏன் தப்புதான். அப்ப சின்ன சின்ன சண்டை போட்டு பேசாம போய் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கோம். அது இதுதான்.